10 ஏக்கர்ல நம்ம பண்ணிருக்கோம் 189 டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்க. முன்பணம் இல்லாம 100% ஃபண்டிங்கே பண்ணலாம். செக்யூருக்கு காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோங்க. லீகல்ல இருந்து எல்லாமே பக்காவா கிளியரா இருக்கும். உங்களுக்கு தார் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். இபி போல் உள்ள கொண்டு வந்திருக்கோம். எல்லா சைட்டுக்குமே வந்துருச்சு. வந்துருச்சு. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு குடியே வந்துட்டாங்க. பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஓ சூப்பர்ண்ணா. 100% லோனும் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. 8000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா ஒரு பிளாட் உங்களுக்கு சொந்தமாயிக்கலாம். 8000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் சொந்தமாயிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்குங்க. சுத்தி தென்னந்தோப்பு அந்த மாதிரி இயற்கையா இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ராஜெக்ட், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஐடி பார்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அதுவும் சூப்பரான பட்ஜெட்ல கம்மியான பிரைஸ்ல வந்து நம்ம நிறைய வீடு லேண்ட் வந்து கொடுத்துருக்கோம்னு சொன்னீங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்னிட்டு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா இது எங்க லொக்கேட் இருக்குங்க? இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோவில்பாளையம், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போற வரைக்கும், பல்லடம் டு பொள்ளாச்சி போற வரைக்கும் மத்தியில தான் இருக்குது. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். ஓகேங்க. இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ல நம்ம பண்ணிருக்கோம். 189 டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்க. ஃபுல்லா டிடிசிபி அப்ரூவ் தான். டிடிசிபி அப்ரூவ் பிளாட். சைட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, சைட்டை சுத்தி செக்யூருக்கு காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கங்க. ஓகே, சுத்தி காம்பவுண்ட் வால் வந்துரும். காம்பவுண்ட் வால் வந்துரும். ஓகேங்கண்ணா. அது போக பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 33 அடி, 30 அடி, 23 அடி தார் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ரோடு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்புறம் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லா சைட்டுக்குமே இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் இருக்குது. பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஓ சூப்பர்ண்ணா. தண்ணி வந்துருக்கு. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா 40,000 லிட்டருக்கு தண்ணி டேங்க் பில்ட் பண்ணி அதுல இருந்து காமன் போர் போட்டு அந்த டேங்க்ல இருந்து எல்லா சைட்டுக்கும் நம்ம தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. சோ இப்போ இங்க நியர்பைல வந்து பஸ் வசதி எல்லாம் இருக்குங்களா? நம்ம சைட்டோட ரோடு இதுலயே நம்மளுக்கு பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருந்தே பஸ் வசதி போயிட்டு இருக்கு. ஓகே. டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 பஸ் டைமிங்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. நெகமம் டு பொள்ளாச்சி போற பஸ் எல்லாமே இந்த வழியா தான் நம்மளுக்கு இங்க போயிட்டு வந்துட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ கோயம்புத்தூர் போறனாலும் சரி, பொள்ளாச்சி போறனாலும் இது சென்டர் மிட் பாயிண்ட் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கோவில்பாளையத்துல போய் பஸ்ல இறங்கிட்டு அங்க இருந்து கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருக்குங்க. ரெகுலர் பஸ் இருக்குது. அந்த பஸ்ல நீங்க போய்க்கலாம். ஓகேங்கண்ணா. இப்போ இங்க வந்து லேண்ட் இல்லைனா வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க இல்லை கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த சைட்ல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. ஓகே. உதாரணத்துக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பக்கம் பொள்ளாச்சி போயிட்டீங்கன்னா மகாலிங்கம், பிஏ காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குங்க. எல்லா காலேஜ் பஸ்ஸும் வருது. எல்லா பஸ்ஸும் வருதுங்க. ஸோ இப்போ வந்து பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இங்க இருந்து நீங்க மெயின் ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்குங்க. எல்லாமே இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் கிணத்துக்கடவு பக்கத்துல இருக்குங்க. கிணத்துக்கடவு போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ், உங்களுக்கு கார்மெண்ட்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், எல்லா அடிப்படை உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிணத்துக்கடவுல இருக்குங்க. கிணத்துக்கடவு இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டைம்ல இங்க ரீச் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ இடம் வாங்குறேன் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றோம் நம்ம? இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல அப்கமிங் வந்துட்டு இருக்குதுங்க. ஐடி கம்பெனிஸ் வந்துருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கற்பகம், கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பொள்ளாச்சி வர வழியில கற்பகம் காலேஜுக்கு பக்கத்துல எல்என்டி ஐடி பார்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஒத்தக்கால் மண்டலத்துல ஒரு ஐடி பார்க் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்கமிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பொள்ளாச்சி ஏரியா வந்து நல்ல growthக்கு வரப்போகுது. அதுல இங்க வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். 1 or 2 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. காத்தோட்டமும் செமையா இருக்கு. வெயில் அடிச்சாலுமே நல்ல காத்து வந்து இருக்கு. அது கிளைமேட் ஓரியன்டா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா சூப்பரா இருக்கும். சுத்தி தென்னந்தோப்பு அந்த மாதிரி இயற்கையா இருக்குங்க. லேண்ட் வேணாலும் தருவீங்க இல்ல வீடு வேணாலும் வாங்கிக்கலாம்? கண்டிப்பா பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட்ல இருந்து லேண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1.5 சென்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 8.25 லட்சம் ரூபாய். நீங்க மந்த்லி இஎம்ஐ போற மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் ஒரு 8000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா ஒரு பிளாட் உங்களுக்கு சொந்தமாயிக்கலாம். வெறும் 8000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் சொந்தமாயிக்கலாம். ஒரு 1.5 சென்ட் இடத்துல ஒரு 1 BHK வீடு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 18 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல பண்ணலாம். வெறும் 18 லட்சம் ரூபாயில ஒரு 1 BHK கண்டிப்பா உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஓகே. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சரி லோ பட்ஜெட்டா இருக்குது, எனக்கு ஒரு 2 BHK வீடு வேணும் அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு 1.5 சென்ட்லயே கீழேயே ஒரு 1 பெட்ரூம் கட்டிட்டு மேல ஒரு 1 பெட்ரூம் கட்டி 2 BHK நம்ம பண்ணி கொடுக்கலாம். 1.5 சென்ட்டுக்கு நம்ம கட்டி தரோம். இல்ல எங்களுக்கு லேண்ட் ஏரியா கொஞ்சம் பெருசா வேணும், 2 BHK வேணும் அப்படின்னா ஒரு 30 to 32 lakhsல நம்ம பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா. சோ அதுக்கு வந்து லோன் வசதி எல்லாம் 100% லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல கஸ்டமர் வந்து கையில வெறும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருந்தாலும் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். அவங்களோட முன்பணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இஎம்ஐ அவங்களுக்கு இருக்குங்க. அது வந்து குறையும்.
ஓகே. இப்போ வந்து இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம கட்டி கொடுத்த வீடு தானுங்களா? ஆமாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இப்போ எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு குடியே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஓகே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சில இதில் இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு 10லேருந்து 20 வீடு இங்கே உள்ளே குடி வந்துருவாங்க. ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது உங்க இஷ்டப்படி கட்டுவீங்களா இல்லை கஸ்டமரோட? இல்லை, கஸ்டமைஸ் பிளான் தான். இங்கே எங்களோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான். கஸ்டமர் எப்படி அவங்களுக்கு கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன லேண்ட் சைஸ் வேணும், அவங்களுக்கு எப்படி பட்ஜெட், அவங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களோட கஸ்டமைஸ் பிளான் தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்லேயே கட்டி தரலாம் தாராளமாக பண்ணி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடு வாங்கி வராங்க, குடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே இபி எல்லா வசதியுமே இருக்கு. இபி வசதிங்க இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம எல்லா சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போல் கொண்டு வந்திருக்கிறோம். இபி போல் உள்ள கொண்டு வந்திருக்கோம். எல்லா சைட்டுக்குமே வந்துருச்சு. இப்போ ஒரு வீடு இங்கே குடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இபி லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க இங்கே குடி இருக்கிறாங்க இப்போ. ஓகே. ஸோ அவங்க வராங்கன்னா வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டாம். இபி போல் இப்போ எல்லா சைட்லயுமே உங்களுக்கு இபி போல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க. இப்போ பிளாட் சைஸ்னா அது என்னென்ன சைஸ்ல இருக்கு? நமக்கு 1.5 சென்ட்ல இருந்து இருக்குங்க. 1.5 சென்ட் உங்களுக்கு 2 சென்ட் வேணும்னாலும் பண்ணலாம். 2.25 3 சென்ட் 4 சென்ட் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட் எடுத்து. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து நார்த் ஈஸ்ட் ஃபேசிங் தான் அதிகமாக கேட்பாங்க, அதுவும் அவைலபிள் இப்போ அவைலபிள் இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற சைட் இப்போ உடனே வந்தால் சீக்கிரமா எடுத்துக்கலாம். உடனே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அவங்க பிளாட் வாங்கினதுலேருந்து ஒரு வீடு கட்டி அவங்க உள்ள குடி போகிற வரைக்கும் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதுக்கான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். ஓகே. அப்போ தைரியமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இங்கே பக்கா லீகல்ல இருந்து எல்லாமே பக்காவை கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாருன்னா பக்காவை லீகல் புக்கு கொடுத்துருவோம். 1987 இருந்து இப்போது வரைக்கும் என்ன ஈஸி வில்லங்க சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அவங்க வெளியே கொடுத்து ஒரு லாயர் கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பிளாட் அவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. சார் இப்போ லேண்டோ இல்லை வீடோ வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ முன்பணம் கொடுக்கணுங்கண்ணா? முன்பணங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்பணம் இல்லாமல் 100% ஃபண்டிங்கே பண்ணலாம். 100% பண்ணலாம். ஆமாங்க. இல்லை ஒரு கையில் ஒரு 1 லட்ச ரூபா இல்லை என்கிட்ட வந்து ஒரு 5 lakhs இருக்குது சார், எனக்கு கொஞ்சமாக லோன் போதும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரோட பட்ஜெட்டு அவங்களோட எவ்வளோ முடியுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம், தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டில் அதுவும் ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்ன, கம்பெனி நேம்னு சொல்லிடுங்க. என் பேர் மாணிக்கராஜுங்க. நம்ம சைட்டோட பேர் வந்து மிரா ஹோம்ஸுங்க. ஓகே. இப்போ இந்த சைட் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணால் எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமாங்க? தாராளமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வரணும்னா அது வழி மட்டும் இந்த வாட்டி சொல்லிடுங்க. வர மாதிரி இருந்துச்சு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் கோவில்பாளையம், அதாவது கிணத்துக்கடவுலேருந்து 2வது ஸ்டாப், கிணத்துக்கடவு அடுத்தது தாமரைக்குளம், தாமரைக்குளத்துக்கு அடுத்து கோவில்பாளையத்தில் நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நெகமம் போகிற ரோட்டில் வரணுங்க. நீங்கள் இதே பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ் ஏறிட்டு கோவில்பாளையம் ஸ்டாப்பில் இறங்கி ரைட்டில் நெகமம் போகிற ரோடு, கரெக்டாக கோவில்பாளையத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்குங்க. ஓகே. ஸோ ஃபுல்லாக நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்லேயும் நல்லா டெவலப்மெண்ட் நம்ம பண்ணுவோம். கரெக்டாக 100%ங்க. நீங்கள் வாங்கி ஒரு 2 இயர்ஸில் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாங்க. ஓகே. இப்போ இன்னொரு வாட்டி சொல்லிருக்கீங்கன்னா இப்போ ஒரு சென்ட் வாங்குறாங்கன்னா அது என்ன காஸ்ட்ல என்ன தரீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஒரு 1.5 சென்ட்லேருந்து சைட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு 1.5 சென்ட்ல நீங்கள் லேண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 8-8.25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வருங்க. நியர்பைலாம் இன்னும் ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. நியர்பை நீங்கள் சைட்டுக்கு வரும்போதே நீங்கள் பக்கத்துல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு மெயினான இடத்துல அது கம்மியான பட்ஜெட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எல்லாம் வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இப்போ பேங்க் லோன்னா நீங்களே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. பேங்க் லோனு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% ஃபண்டிங்கும் பண்ணி தரோம். கஸ்டமரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களால எவ்வளோ பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான லோனை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிளாட்டா வாங்குறாலும் லோன் பண்ணிக்கலாம், வீடுனாலும் லோன் பண்ணிக்கலாம். தாராளமாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் பர்சன் வந்து வெறும் கேஷ் சேலரி வாங்குறாங்க, ஓகே, கையில தான் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, பிசினஸ் பண்ற போது அவங்களுக்கு வந்து ஐடி இல்ல, ஆனா பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கும், ஆனா வருமானத்துக்கு போதிய ஆதாரம் இல்லாம இருக்கும்போது அவங்களோட பிசினஸ் நடந்துட்டு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் வாங்கிக்கலாம். என்ன பிரைஸ் இஷ்யூ வரலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகே. ஸோ அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்களே சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.